ஹலோ, அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை சிட்னியிலிருந்து தெரிவிப்பதில், சிட்னி சென்ட் கிளேர் என்ற ஒரு பகுதியிலிருந்து தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட இடைவெளி நாட்களின் பின்பு உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நல்ல தருணத்தில் நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டத்தை இன்று உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள். தொடர்ந்து நான் மீண்டும் உங்களுக்கு பல பதிவுகளை எடுத்து வர இருக்கின்றேன். அந்த வகையிலே இப்பொழுது நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். என்னுடன் நண்பன் தூசி இருக்கிறார். வணக்கம் தூசி. வணக்கம் பிரியண்ணா. வணக்கம். இன்று நாங்கள் நிற்கும் இந்த இடம், வெல்கம் பேக், தேங்க்யூ வெரி மச், நன்றி. நாங்கள் இன்று குறிப்பிட்டது போல இங்கு ஒரு எமது உடன் சகோதரன், அவருக்கும் பெயர் ஸ்ரீதரன், ஸ்ரீயண்ணான்னு சொல்லுவோம், அவருடைய மகனுடைய கல்யாணம் வீடு நடைபெற இருக்கிறது. இப்போ தூசி கல்யாணம் 17ஆம் தேதி. இன்னும் ஒரு கிழமை இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் முதல் முறை பதிவு போட்டிருந்தேன், கல்யாண வீடுண்டாலே பெரிய களை கட்டும் இல்லை. அதாவது எங்கே நாங்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும், அது எந்த நாட்டில் இருந்தாலும் அது மாதிரி ஒரு களை கட்டுற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதில் இன்று நீங்கள் பார்க்க போகிற இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் செய்யப்படுற பலகாரங்கள். எல்லோரும் வந்து, உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்து செய்கிற அந்த பலகாரம் செய்கிற முறை, செய்கிற அந்த நிறத்தில் உள்ள சந்தோஷங்கள், அதுகளை பற்றி தான் நாங்கள் இந்த பதிவில் இன்றைக்கு போட இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் நான் இது பற்றி எடுத்து வர இருக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போகலாம். தூசி சொல்லுங்க, எப்படி உங்களோட போய்கொண்டிருக்கு? எத்தனை மணிக்கு வந்தீங்க? அன்றைக்கு 7 மணிக்கே வந்துட்டோம். காலையில் 7 மணிக்கு வந்து லேடிஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, பாருங்க, ஒரு அருமையான இடம் இன்றைய காலநிலை. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதுதான் ஸ்ரீயண்ணாண்ட வீடு. ஸ்ரீயண்ணா எனக்கு கிட்டத்தட்ட இது 30 ஆண்டுகளாக இங்கு வந்து ஒரு சகோதரமாக இருந்து அவருடன் நாங்கள் எந்த ஒரு நன்மை தீமைகள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையிலே இன்று நான் உங்களுடன் இந்த நிச்சயமாக இந்த பதிவுகளை போட வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். என்ன வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, சமையல் சாப்பாடுகள் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, சகல விஷயங்களையும் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். சரிதானே? நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இப்போ ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள சென்ட் கிளேர் எனப்படுகின்ற ஒரு இடம். வாங்க உள்ளுக்கு போவோம். ஓகே, சொல்லியக்கா, எப்படி மீண்டும் உங்களை கடந்த காலத்துக்கு பிறகு சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. உண்மையாக நாங்கள் உங்களை ஒரு உடன்பிறவாத சகோதரம்னு சொல்லக்கூடிய மாதிரி, சகோதரம் சகோதரி என்ற சொல் வகையில் செல்வியக்கா மற்றும் ஸ்ரீயண்ணா, இந்த 2 பேருமே எனக்கு மிகவும் பரிச்சயமான பெயர்கள். ரைட், செல்வி, ஸ்ரீ. ரைட். அந்த வகையில் உங்களோட இந்த கல்யாண வீடு இப்போ மிக களை கட்டி உச்சக்கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கு. வாரக்கிழமை கல்யாண வீடு. இன்றைக்கு சமையல், சாப்பாடு, பலகாரச்சூடெல்லாம் நடக்குது. எப்படி இருக்கு சொல்லியாக்கா? எனக்கு டென்ஷனா இருக்குது, சரியான சந்தோஷமா இருக்குது. இந்த சகோதரங்கள் மாதிரி எல்லாரும் வந்து நின்று ஹெல்ப் பண்ணி பலகாரச்சூடுகள் செய்கிறது. என்னை விட மகனுக்குத்தான் இன்னும் நல்ல சந்தோஷம். மகனுக்கு? ஓ, மகன் மட்டுமில்லை, மருமகள் ஒரு அருமையான ஒரு பிள்ளை உண்டு. எங்களோட வீட்டை வந்திருந்த அன்றைக்கு கூட உண்மையிலேயே அது ஒரு பாக்கியம் இல்லை உங்களுக்கு, அப்படியான ஒரு மருமகள். எல்லாரும் இல்லை, நாங்களும் தான் அன்றைக்கு சொன்னது. லக்கி செல்வி ஆல்வைஸ். என்ன நல்ல சந்தோஷம். நாங்கள் இந்த யூடியூப்பில் நீங்கள் பல பேர் பார்த்துருக்குறீங்க. நான் இப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு வந்து இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்களா. ஸ்ரீயண்ணா, வணக்கம். ஸ்ரீயண்ணா, வணக்கம். உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இல்லை, பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அதான் கல்யாண வீடுன்று, அதுதானே கல்யாண வீடுன்று. அந்த களை கட்டுற நேரம் இன்றைய தான் அந்த பீக்கை நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஓரளவுக்கு பீக்குக்கு வந்துட்டு, அந்த பீக்கு வந்து தொடர்ந்து ஒரு கிழமைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் அடுத்த உச்சக்கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள் ஸ்ரீயண்ணா. திசி என்ன செய்றீங்க? நாங்கள் தட்டுவடை பேக்கிங் டிபார்ட்மெண்ட். தட்டுவடை எல்லாம் நல்ல வடிவாக வந்திருக்கு. பாப்பா, தட்டுவடை ஒன்று காட்டுங்க. இல்லை நல்லா இருக்குண்ணே. இது யார்? இது மெயின் ரெசிபி கலாக்கா. அவரோட நாங்கள் கேட்போம் போய். நல்ல வடிவாக. இது ஆஸ்திரேலியாவிலேயே வீடுகளில் பாருங்க என்ன மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பேக் பண்ணி செய்யணும்ட்டு. ரைட். கடையிலையும் ஆர்டர் பண்ணி செய்யலாம், அது இன்னும் ஒரு விஷயம். இது இப்படி எல்லாரும் சேர்ந்து செய்யக்குள்ள ஒரு ஒரு
அதாவது இந்த புலம்பெயர் நாடுகளில் கூட ஆக்கள் வந்து இப்படி செய்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம். வாங்க நாங்கள் அப்படியே போய் அடுத்த டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம் என்ன நடக்குது வேலையாண்டா பாருங்க. இந்த சீக்கிண்டை கொடுத்த வேலை இது இதப்போ சரி என்ன இது செய்தது பேக்கிங் எல்லாம் இது ஒரு கிழமை ஆச்சு. 1 வீக் இன்றைக்கு பேக்கிங் ஆக்கள் வந்திருக்கேன் சனிக்கிழமை. இங்கே எங்கிட்ட ரவியும் வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க போகுது? என்னுடைய பங்களிப்பு இப்போ ரகம் இருக்க போகுது. தார எல்லா வேலையும் நீங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? என்ன வேலை இருந்தாலும் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்ய ரெடியாக இருக்கிறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். பாப்போம். ஹலோ 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 சத்தி, எப்படி 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 எல்லாரும் வந்துட்டீங்க. இங்கே பாருங்க, இங்கே இன்னும் ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கால இருக்கு. இதில் வந்து என்ன என்ன செய்றீங்க செல்வி அக்கா? இங்கே இங்கே செல்வி அக்கா, இங்கே என்ன நடக்குது வேலை? பைத்தம் பணியாரத்துக்கு பிடிக்கிறீங்க, உருட்டி பிடிச்சிங்க. ரைட் 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 தெரியும் தானே எனக்கு தெரியும். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு சந்தோஷம். என்ன இப்படி நாங்கள் எல்லாம் வீட்டை வச்சு இப்போ இதை தெரியாத பலகாரம் சொல்லியக்கா இப்போ போய்கொண்டிருக்கு. இப்போ என்னென்ன பலகாரம் முடிஞ்சுது? முறுக்கு, சிப்பி சோய் செய்ய போறீங்க. பைத்தமணியாரம், மிக்சரும், பூந்திலட்டும் மேடம். பூந்திலட்டும் ஓர்டர் கொடுத்துருங்க. ஓர்டர் பண்ண மற்ற எல்லாம் இங்கே தான். உண்மையில் அது ஒரு சிறப்பு. என்ன? வணக்கம் வணக்கம் கலாக்கா. உங்களோட இந்த நான் இதை பார்த்தேன், தட்டு வடை வந்து உண்மையாக சிறப்பாக இருக்கு. என்ன இந்த சைஸ், அது டேஸ்ட் எல்லாம். ஓ, நான் சின்ன ஒரு மூலையில் எடுத்து சாப்பிடுவேன். நான் வளர்த்த பிள்ளையாண்டு ஒன்றும் வேண்ட விடையில நான் செய்யணும். என்ன மாதிரி சொல்லுங்க கலாக்கா, சிறப்பாக இருக்கு. என்ன உண்மையில இந்த கட்டுவடைக்கு சொல்லுங்க கலாக்கா, என்னென்ன சாமான் போட்டிருக்கு? சொல்ல மாட்டீங்க. உளுந்து, இங்கே ரேணுகா, வசந்தி, எப்படி ரேணுகா என்ன செய்யுங்க? ரேணுகா நீங்க ஆயத்தப்படுத்துறீங்க உருட்டுறதுக்கு? ஆக்களை போட்டு உருட்ட போறீங்களா இல்ல பரித்தம் பண்ணி அடுத்து உருட்ட போறீங்களா? உருட்ட போறீங்க. உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு பீரியட் இல்ல. அதாவது கல்யாணோட இன்னும் ஒரு கிழமை இருக்கு. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா. இங்க பாருங்க என்ன வடிவா செய்யணும். பாருங்க, ஒரு கல்யாண வீடுண்டாலே எவ்வளவு ஒரு களை கட்டி கொண்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நேரம் இன்னும் கிண பேர் வேற இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு அந்த கல்யாண நாளிலும் பார்க்க அதுக்கு முதல் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறது பலகாரங்களை இப்படி ஒன்றாக கூடி செய்யக்குள்ள உள்ள சந்தோஷம் அது அடுத்த ஒரு லெவல். இங்கே பாருங்க, அங்கால ஒரு ஆள் மரத்திலேயே போய் தோடம்பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு கொண்டு நிற்கிறா. வாங்க அதையும் போய் பார்ப்போம். இருக்க நீங்கள் என்ன சக்தி, மரத்திலே சுட சுட தோடம்பழம் முருங்கி இங்கே பாருங்க. இங்கே இது என்ன அன்படாவா இதுங்கால. இங்கே பாருங்க, இங்கே நல்ல தோடம்பழம், பெண்டரின் பழம் விலை. இஞ்சி பாருங்க, அடுத்தாள் மெண்டரின். எப்படி இருக்கு இந்த பலகார சூடு எல்லாம்? எப்படி இருக்கு? அமர்க்கலமா இருக்கு. சத்தி, இந்த பலகார சூட்டை பற்றி சொல்லுங்களேன். என்னென்ன பலகாரம் இதுவரைக்கும் செய்து முடிச்சிருக்கு? என்னென்ன? அது பருத்துற வடையா தட்டை வடையா? ரெண்டு பேரும் பருத்துற வடை. ஓகே, இது நீங்க செய்த வீட்டை
வீட்டு தயாரிப்பு இங்கே பார்த்தீங்களா முறுக்கு வறுத்த உளுத்தம்மா ம் வறுத்த உளுத்தம்மா மறுக்கு மற்றது வேறு என்ன செய்கிறீங்க மற்றது வேறு என்ன செய்கிறீங்க முறுக்கு தட்டு வடை சிப்பி சோகி சிப்பி சோகி ம் கனவேர் இப்போ கேட்டிருந்தீங்கள் ஸ்ரீ கனகாலமாக உங்களை காணையில் நீண்ட ஒரு பதிவுகள் ஒன்றும் இல்லையோன்னு சொல்லி நான் ஒரு நல்ல பதிவோடு இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் என்ன காணலாம். நான் உங்களோட நீண்ட பல விஷயங்களை கதைக்க இருக்குது. தொடர்ந்து பாருங்கோ. பல்வேறு விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம், பேசலாம். இன்றைக்கு நான் இந்த பதிவில் வேறு விஷயங்களுடன் கதைக்காமல் இன்று இந்த கல்யாண களை கட்டி கொண்டிருக்கனால அதை மட்டுமே பேசுவோம். அனைத்து உறவுகளுக்கும் என்ன இதுவெல்ல காலம் நீங்கள் ஒரு கொஞ்ச காலம் என்ன மிஸ் பண்ணிட்டீங்கள் என்று போட்டிருக்கீங்கள், தொடர்பு கொண்டிருக்கிறீங்கள். எங்கள் ஸ்ரீ உங்களோட யூடியூப்பை கனகாலமாக காண இல்லைன்னு எல்லாம் கேட்டுக்கிறீங்கள். எல்லாம் ஒரு காரணத்தோடு தான். எல்லாத்தையும் நான் உங்களோட கதைப்பேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு பிற கதைப்பேன். இன்றைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்போ அதை பற்றி கதைப்போம். அதை பற்றி இன்றைய பதிவில் நான் அதை மட்டுமே போடுறேன். சரிதானே? முழுக்க பாருங்கோ. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. மாப்பிள்ளை எப்படி மார்னிங் எப்படி போகுது? எல்லாம் குட். எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடியா எல்லாம்? நல்லா சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கு. சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கு. பார்க்க நல்ல ஆசையாக இருக்குது. வாழ்த்துக்கள். எனக்கு இந்த நீண்ட நாளுக்கு பிறகு இந்த பதிவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வெரி குட் டு see. வெரி குட் டு see. ஓகே, தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா அடுத்த இவருங்க என்னென்ன எல்லாம் போட்டாச்சு. வேற ஒரு ஆப்ஷன் இல்லாததுல இதுல போடுறேன். உண்மையிலே துசி வந்து என்வாரன்மெண்டலி ஃப்ரெண்ட்லி பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ணுற இடமும் அது சம்பந்தமான ஒரு தொழிலாம் செய்து கொண்டிருக்கிறார். ரீசைக்கிளிங் மற்றது. சொல்லுங்கள் துசி, இந்த இதை வந்து வேறு இம்ப்ரூவ் பண்ணுறா என்ன மாதிரியான பேப்பர்? இதை சீத்ரூவாக இருக்கணும். சீத்ரூவோட இது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். இது உட்கார்ந்து அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் இது எண்ணெயாக இருக்கிறதெல்லாம் மற்ற பேப்பரில் போட இல்லாதான். ரைட். அது ஒரு எண்ணெய் தன்மை வந்துடும் அதில். அதனால தான் இதை செய்யலாம். மன்னிச்சு கொள்ளுங்க. குட். Hello, how are you? Good, Jamie. How are you? Good, thanks. Yeah, good to see everything happening. Right, it's ready for. Quality control officer came in to check everything. Yeah, our done Pombula. No, she's a worker. Yeah, you are the Pombula, isn't it? Yeah, பாத்தீங்களா? பொம்பளையும் வந்துட்டா. பொம்பளையும் வந்து மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். வளர்க்குற வேலையில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அது பிடி வர்றாக்காண்டி.
ஓகே, தொடர்ந்து பாருங்கோ. நான் இந்த பதிவை ஒரு சின்ன ஒரு பதிவாக முடிச்சு கொள்கிறேன். தொடர்ந்து நாங்கள் கல்யாணம் அதுக்கு முதல் நடக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன சின்ன பதிவாக போடுவோம். தொடர்ந்து பாருங்கோ, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கோ. வாழ்த்துக்கள். என்னென்ன செய்கிறேன் கலக்கா, இதை பற்றி சொல்ல போறீங்களா? என்ன மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேடம்? ஓகே, ஓகே உறவுகளே, இனி நானும் போய் கேமராவை மட்டும் பிடிச்சு கொண்டு நிற்கலாது. நானும் என்ற பங்குக்கு கொஞ்சம் வேலை செய்ய வேணும். ரெண்டபடியால் இதோட இந்த பதிவில் முடிச்சு கொண்டு தொடர்ந்து பாருங்கோ. இந்த கல்யாணம் நிறைவேறும் மட்டும். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி? All right. You, Yeah, we watch your YouTube channel all the time. Thank you very much. Really appreciate it. Good to supporters. Thank you. It's after a long time I am doing this one first after a short break. I'm glad to be on the episode. Thank you. Please tag my video clip. Okay. Thank you. பாத்தீங்களா, கனவேர் அவளோட இந்த பதிவை எதிர்பார்த்திருக்கணும் எல்லாருக்கும். இப்படி உலகளாவிய ரீதியில் கனவேர் என்ற பதிவை கொஞ்ச காலமாக மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு கனவேர் அடிச்சு சொல்லிக்கிறீங்க. உங்களை அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே நான் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கோ. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. எவ்வாறு உங்களுக்கு நன்றி சொல்வது என்பது அது சொல்லில் அடங்காது. அவ்வளவு பெரிய ஒரு நன்றியை அனைத்து என்னுடைய ஆதரவாளர்கள், அன்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பாருங்கோ. நான் தொடர்ந்து பல பதிவுகளை போடுவேன். சரிதானே? பார்த்து உங்களுக்கு விருப்பமான பதிவுகள் ஏதாவது வேண்டுமென்றா சொல்லுங்கள். நான் அங்கே போய் எடுத்து போடுவேன் கட்டாயம். சரிதானே? ஆதரவுக்கு நன்றி. இன்று நான் பழுத்த சிரமங்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கு இந்த நல்ல விஷயத்தை அதுவும் என்னோட உடன்பிறவாத ஒரு சகோதரி செல்வியக்கா, சிறியண்ணன், இந்த ரெண்டு பேரும் என் வாழ்க்கையில் முக்கிய பல இடங்களில் எங்களுக்கு உதவுபவர்கள், வாழ்க்கையின் பக்க பலமாக நிற்பவர்கள். அவருடைய இந்த நல்ல ஒரு நிகழ்வில் எவ்வளவு சிரமம் என்றாலும் நான் இதை பதிவேற்ற வேண்டும். This one younger generation in action now. See, இந்த கல்யாண பொண்ணு கூட கல்யாண பொண்ணு இருக்கிறாங்க. Right? She also here. Very happily she is doing the job. Hi, Jamie, how are you? I'm good. How are you? Good. Thanks very much. First of all, I have to say thank you to you and Bravin giving me permission to record this one. Oh, of course. Thank you very much. I look forward to seeing the final videos. Yeah. So we are very happy to be here, and especially you are with us now, right? You are one of us. Yeah, it's very good. She's learning everything. She's learning all the traditions. Yeah, it's good to see. See. Yes, so Chalunga. here we have is a Sri Lankan snack, okay? This can be either sweet or savory. It's called cookies. Cookies, okay. Cookies. And this is a sweet version. One of the aunties has made it. It's very tasty. It's very crunchy. It's like a chip, you could say. So it's very flaky and very thin. And you eat it just like this. Very good. Thank you very much. See, it's good to see all smiling faces here, right? It's happily. Chalungama. So, what do you want to say about this? What's happening now? And you want to say a few words? Huh? Very good and fun, isn't it? Before the wedding days, right? It's exciting. It's good, Jamie. What have you learnt? What have I learned? What are these called? I don't even remember what they're called. What are they called? Starts with M. Yes, murukku, yes. Murukku, yeah. See? This is another Sri Lankan snack. Always savory. Sometimes people put sesame seeds in it. It's made with atta flour. Okay. Oh, well, there's different chickpea flours as well. They use different aunties have different recipes, obviously.
So sizes also vary, but this is how it usually comes in a spiral. And we have it's a tool that we use, so it's very good. It's very tasty. We're not going to eat this because this is for the guests. Thank you. It's really happy to see this. It's one more week to go for wedding. Time next week to be in the wedding. Wedding at this time, everyone will be there. It's good to see, right? This is what we want to see, right? Right, everyone together and preparing for the wedding. It's not now started, right? It's nearly 6 months back. Everything started and gradually planned, and now we come to this stage. It's very planned as well, right? Thank you very much, Jamie. Thanks very much. Keep on going. You want to say anything now? Thank you for being here yourself. Thank Good you. to see you. Thank you. Good to see you back in action. Thank you very much. Thank you. Ninga, you want to say anything, Amma? Very good. Thank you. பார்த்தீங்களா இவ்வளவு அழகாக இருக்குல்ல இந்த ஒரு அழகான பூமி, அந்த பூமியில் இத்தனை பேரும் வந்து இன்று ஒரு சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கு. நம்ம இங்கே பாருங்க அடுத்த ப்ராசஸில் மற்ற லெவலுக்கு வந்துட்டோம். சரி, ஒரு ரொட்டி போட்டோம். நாங்கள் அப்போது பார்த்தது ஒரு ரொட்டி வந்துட்டு நீங்க உங்க கை கட்டுறீங்களா? நான் அந்த பேஸ் இஞ்சி பாருங்க என்ன மட்டும் சாமான் என்ன சொல்லியக்கா இது இது இப்போ சமைக்க வந்தாக்களுக்கா? சமைக்க வந்தாக்களுக்கு இது சமைக்க நான் படித்தரேன் அடுத்து நான் பட்டுறேன் நான் படித்தரேன். எனக்கு விருப்பமான சில வேலைகள், எல்லா வேலையும் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் நான் இப்போ நானும் என் கேமரா மட்டும் பிடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கு, செய்வேன். உங்களுடைய கருத்துக்களை பதியுங்கோ, தொடர்ந்து பாருங்கோ. 7 மணி நாட்களில் நான் வந்து இப்படியான இதுகளை போடுவேன். அந்த முதல் இளம் தலைமுறையினர் அவர் சொன்ன மாதிரி a lot of people are watching more for my movies and I'm back in action now. I'll keep recording and send you more and more videos. சரிதானே? இது இப்போ ஆரம்பம் மட்டும்தான், தொடர்ந்து என்ன மக்கள் வந்து கொண்டிருக்கணும். கடைசி வரையும் பாருங்கோ, ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்லை. ஓகே, நான் தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம். பலகார சுட்டுக்கு வந்தாக்களுக்கு கொடுக்கறதுக்குரிய சாப்பாடு ரெடியாக இருக்குது. வணக்கம், மிகவும் சந்தோஷமா இருக்கு உங்களை காண. மார்னிங் உண்மையாக சிறப்பாக இருக்கு. நீங்கள் இன்றைக்கு ஏதோ சாப்பாடும் கொண்டு வந்துக்கிறீங்க. இது இங்கே சமைக்க வந்தவர்களுக்கு வந்தவருக்கு நல்லா இருக்கு. உண்மையாக உங்களை காணதில் சந்தோஷமா இருக்கு. கொண்டு வரணும் வேறெல்லாம் ஃபைன். கல்யாணம் விட்டு மாமா க்ளீன் பண்ணி கொண்டு நிற்கிறேன். ரேணுகா என்ன செய்றீங்க? அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகுறீங்க. ரைட், குட். என்ன பேர்? சீனி அரியாரம். என்னென்ன செய்யறீங்க? சும்மா அதை சீக்கிரட்டா சொல்றீங்க. இல்லை சீனியையும் மாவையும் நல்ல வடிவா சொல்லிட்டீங்க. நன்றி. அந்த சின்ன ஒரு சீக்கிரட்டை வெளியில விட்டுட்டீங்க. நல்லா இருக்கு. உண்மையா பார்க்க நல்ல வடிவாயும் இருக்கு. உண்மையா ஏதோ ஒரு சந்தோஷம். என்ன இந்த கல்யாண வீட்டுக்கு கல்யாண கலை, அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா கலை என்ன சும்மா கடை வேண்டல. அது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான், அது உண்டு. ஆனால் அதை விட இந்த இதில் கிடைக்கிற அந்த ஒற்றுமை, ஆக்கள் எல்லாரும் வந்து சந்தோஷம் சேர்ந்து இப்படி எங்கே நாங்கள் சேர போகிறோம் பாருங்க. இந்த டீம் ரைட்,
இட்ஸ் வெரி ரேர். இல்லாட்டி அங்கே கோல்ல பாட்டு பாட்டு கல்யாணம் விட்டு சாரி அடித்து கொட்டுக்கொண்டு போகிறோம் பார்க்க இப்படி இருந்து செய்ய ஒரு சந்தோஷம் என்ன, அதுவும் ஒரு சந்தோஷம். அதை விட இன்னொரு சந்தோஷம் அதில் பங்காளிகளாக இருந்து கல்யாணம் விட்டு ஒவ்வொரு செயற்பாடுகள்லையும் இப்படியான செயற்பாடுகளில் ஒரு பங்காளிகளாக இருந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுல இன்னும் ஒரு சந்தோஷம். நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. சுசி, நீங்கள் இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ அடுத்த பேக்கிங் இது வந்து மிக்சர் பேக்கிங். ஆனால் இது ஒன்று தான் நான் நினைக்கிறேன் வெளியில் வாங்கியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இது கூட நாங்கள் செய்யலாம், கொஞ்சம் மினக்கடு. நல்லா இருக்கு உண்மையாக. இது அடுத்த கட்டத்தில் போய் கொண்டிருக்கு பாருங்க. மிக்சர் பேக்கிங் நடந்து பாருங்க. லேடிஸ் எல்லாரும் உருட்டி கொண்டிருக்கணும். இங்கே நல்ல ஒரு லேடிஸ் எல்லாரும் பலகாரம் என்ன பெயர் என்ன பைத்தம் பணியாரம் உருட்டி கொண்டு இருக்கணும். ஆக்களையும் உருட்டுறீங்களா இல்லை பைத்தம் பணியாரம் மட்டும்தானோ? நல்லா இருக்குங்க. வெரி குட். இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன சொல்லியாக்கா அடுத்த இன்னும் இருக்கு சாப்பாடு. ஓ வடை 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 வடை. இது இன்றைக்கு தொண்டர்களுக்கு. இங்கே பாருங்க, நானும் ஒரு வடையை சாப்பிட போகிறேன். In Sri Lanka and South India, it's called a vada, but this, as Australians call it, a spicy donut. As you can see, it's like a donut shape with a hole in it. Yep. It's deep fried in dough. It has curry leaves and onion in it. It's very it's like a donut. Wow. So that's one of them. Here we have the Sri Lankan wedding cake. Wedding cake, okay. So we give this to all the guests after the wedding. Uh-huh. It's typically made with like dates, nuts and everything. It's very oily. Sometimes they put a little sugary icing on top. Yep. This is one of my favorite snacks. Wow. So, as you can tell, it's very sticky, very delicate. Very rich in flavor. Rich cake, alla nalla irukku. Very good. Thank you very much. I think this cake came from Yes, from Sri Lanka. Sri Lanka, illa. Where in Sri Lanka? No, Sri Lanka gave us the information. Yeah. So the man behind the camera gave us a contact for this. Very lovely. 10 out of 10. Okay. If you need the details, send a message. For Okay. my wedding, I'll come. Okay. Thank you. Definitely. Thank you. Really, see, youngsters. இவ எல்லாரும் கனகாலமாக இந்த வீடியோ வரையிலேண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உண்மையிலே இன்றைக்கு எனக்கு பார்க்க ஒரு நல்ல சந்தோஷம். இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம், அதே மாதிரி எனக்கும் இதை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு சந்தோஷம், நீங்கள் பார்க்குறாக்களுக்கும் சந்தோஷம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துதான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து பாருங்க. இனி இதுக்கு என்ன செய்யணும்? சீனி பானியை போட்டு அதுக்கு மேலே மெழுக வேணும். சீனி பானியால் ஒரு பூச்சு கோட்டிங்னு சொல்லலாம். வடிவா சொல்கிறேன்டா, ஒரு கோட்டிங் வேலை இருக்குது. It's going to be a next item is going to be a coating for this one, right? Sugar coating. தயாராகி கொண்டிருக்குது. கோட்டிங் இதான் கோட்டிங் மெட்டீரியல். இட்ஸ் லைக் a coating, right? கோட்டிங் மெட்டீரியல். சுகர் கோட்டிங். சுகர் கோட்டிங். அது நடக்க போகுது. இது வந்து இப்போ பயங்கர ஹை டெம்பரேச்சர். தண்ணி மாதிரி இல்லை, தண்ணி 100 பாக, இது வந்து கிட்டத்தட்ட 250 பாக செல்சியஸ் மட்டும் போகலாம். சலட் மாஸ்டர் தான் அதுக்கு டெம்பரேச்சரை பிடிச்சி கொண்டிருக்குது. கவனம், இது கையில் கொட்டுதுண்டா 250 பாக டிகிரிஸ் மட்டும் போகும் டெம்பரேச்சர். இட்ஸ் வெரி ஹை டெம்பரேச்சர். இங்கே பாருங்க, இப்போ இவையில் இப்போ வேறு டிபார்ட்மெண்ட் வர்ணன். So you are here now. Yes, so we've changed because they're taking a break. So Right. yeah, what we have here is it's called mixture. Mixture, okay. It's an English word, but we say it in the Tamil way with an accent. Say mixture. So this we have
a bunch of little different things. We have chickpeas roasted. Yeah. We have peanuts. We have cashews, and all these yellow bits. It's actually deep fried batter, Right. seasoned with curry powder, all the spices and curry leaves. So we have a bunch of curry leaves here. Camera. And then, yeah, so we have like a bunch of rice flakes and everything, and it's nice and spicy. Well, they got the mild version, but we usually like the spicy version. And Kuchans is a very good brand. குகன் ஓகே நீங்கள் பிராண்டேன்னு சொல்லிடுங்க இட்ஸ் குட் தேங்க்யூ வெரி மச் வர்ணன் கீப் எக்ஸ்பிளைனிங் எவ்ரி சிங்கிள் ஸ்டஃப் ஹியர் சி திஸ் இஸ் த ஒன் இதைத்தான் நாங்கள் எடுத்து பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம் அநேகமாக எல்லாம் வீடுகளில் செய்கிறது இங்கே செய்கிறது ஆனால் சில சாமான்கள் கேக்கும் மற்றது அந்த மிக்சர் அது மட்டும்தான் வெளியில் எடுத்துருக்கணும் மற்ற எல்லாம் இங்கே தான் செய்திருக்கு எல்லாம் இந்த வாரம் யூடியூப் பாருங்க தெரியுமா என்ன என்ன இதான் ஐட்டம் அமேசான்ல இருக்கு அலிபாபால இருக்கு பாருங்க பாருங்க சென்னை சரிக்கு போட்டு வரும் தொண்டு செய்ய வந்தார்கள் எல்லாம் பேக் பண்ண வந்தார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி எங்கள் குமாரன் நிற்கிறார் வணக்கம் ஐயா எப்படி நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ஒரு பதிவு கொண்டு போடுறோம் நல்லா இருக்கு நல்ல சாப்பாடுகள் நிறைய வந்திருக்கு எடுங்க 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 என்னென்ன கடை இருக்குது பப்படம் இருக்குது வடை இருக்குது பூசணிக்காய் கத்தரிக்காய் பருப்பு மிளகாய் பொரியல் எல்லாம் ஓகே எல்லாம் இந்த வீடு ஒரு நாச்சார வீடுன்னு சொல்கிறது இதுதான் நாச்சார வீடு ரைட் இனிமேல் அவர் சரியன்னா அதை மாடிஃபை பண்ணி அந்த யாழ்ப்பாண கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாச்சார வீடு கட்டணும் என்று சொல்லி ஐடியாலாம் இந்த கட்டியிருக்கிறார் மேலே சோலார் பேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இங்கெல்லாம் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் இண்டோ லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி ஒன்று செய்திருக்கிறார் நல்ல வடிவாக இருக்குது ஓகே பொதுவாக இந்த இன்று நான் இவ்வளவு டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணது காரணம் வந்து சாதாரணமாக சிட்னியில் நடக்கும் ஒரு கல்யாணத்தில் எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது அந்த கல்யாண ஆயத்தங்கள் எவ்வளவு சிறப்பாக செய்யப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்று வந்திருந்தேன். குறிப்பாக செல்வி அக்கா ஸ்ரீயண்ண மற்றது பிரவீனுடைய புதிதாக இப்பொழுது அவர்கள் கிடைத்திருக்கும் வாழ்க்கை துணைவி ஜெய்மி எனப்படும் அந்த பெண் கூட ஒரு மிகவும் ஒரு நல்ல பெண் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி உங்களுக்கு இந்த வீடியோ இது போன்று பல பதிவுகளை நான் போட இருக்கிறேன். என்னபடியால் தொடர்ந்து பாருங்கோ. சரிதானே? மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடை பெற்றுக்கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன் என்று ஒரு அருமையான காலநிலையாகவும் காணப்படுகிறது. சரி உறவுகளே, மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடை பெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.